அவருடைய கட்டளை வரப்போகிறது. அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை கொண்டு வருவதை நீங்க காத்திருங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நேரம் நெருங்கிருச்சு. அருமையான டாபிக் பாருங்க, சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நான் இந்த விஷயத்தை சொல்வதற்காக இந்த வசனத்தை ஓதவும் இல்லை. நான் இன்று ஓதியதே இன்னொரு டாபிக் உங்களுக்கு நாளைய தினம் சனிக்கிழமை உங்களுடைய வீக்கெண்ட் சொல்லக்கூடிய நாளைக்கு இன்ஷால்லா நாளைக்கு நிறைய வாங்க முக்கியமான ஒரு தலைப்பை உங்களுக்கு பரிமாறுவதற்கு நினைக்கிறேன். காதியானிசம் என்றால் என்ன? இறை தூதர் மீது நாம் கொண்டிருக்கிற அன்புக்கு என்ன லிமிட்? இப்போ இந்த பொருட்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அன்புக்கு லிமிட் வைக்க சொல்லுது, ஒரு அளவு வைங்க என்று சொல்லுது. அளவில்லாத அன்பு யாருக்கு? இறை தூதருக்கும் இறைவருக்கும். அளவில்லாத நேசிப்பது யாரை? இறை தூதரை. அளவில்லாமல் நேசிப்பது யாரை? இறைவரை. அப்ப அளவில்லாமல் நேசிக்கின்ற ஒரு நேசம் இறைவனுக்கு நாம் கொடுக்கிற நேசம், இறை தூதருக்கு நாம் கொடுக்கிற பாசம். மீதி எல்லா பொருட்கள் மீது நம்முடைய கொண்டிருக்கிற நம்முடைய பாசத்துக்கு அளவு வைக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இதுதான் இந்த இறைவசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் இதே வசனத்துடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் தொடரும். இதே வசனத்தோட தொடரல, இதை சார்ந்த சில தகவல்கள். இங்க தரப்படுகிற தகவல் பூரா ஃபண்டமெண்டல்ஸ், ஒரு முஸ்லிமுக்கு அடிப்படையான பாடத்திட்டங்கள். இவற்றையெல்லாம் தெரியாமல் முஸ்லிமாக இருக்க முடியாது. இங்கே பரிமாறப்படுகிற கருத்துக்களை தெரியாமல் மூமியாக இருக்க முடியாது. இது ஃபண்டமெண்டல், இது அடிப்படை தகவல்கள். ஒரு மூமினுக்கு தெரிய வேண்டிய அடிப்படை குர்ஆனிய தகவல்கள், இறை தூதருடைய தகவல்கள். ஆகவே இதுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து நாம் இதை செய்கிறோம். நிர்வாகம் அதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது வருஷம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடருவோம். அல்லாஹ்வின் மீதுள்ள பற்றுக்கு என்ன அளவுகோல் என்ன? இறைவனுடைய தூதர் மீது நாம் கொண்டிருக்கிற அன்புக்கு என்ன அளவு? அந்த அன்பை குறைத்து மதிப்பிட அளவுக்கு நம்ம நடத்தையில் இருந்தால் என்ன ஆகும் என்பதை நாம் தெரிய வேண்டும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடருவோம். அல்லாஹ் நம்முடைய நாட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி நல்லவர்களாக வல்லவர்களாக உலகத்தில் சிறந்த மூமின்களாக வாழ நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.